Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு ஹேண்ட்மேட் silk thread earring எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஃபாத்திமா கிராஃப்ட்ஸ் அப்படிங்கறவங்க வந்துட்டு silk thread earrings வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளாவே கேட்டுட்டே இருந்தாங்க. பட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சோ ரொம்ப சாரிமா அதுக்காக. ஏன் இந்த வீடியோ வந்து டிலே ஆச்சுன்னா நம்ம சேனல்ல வந்து வீக்லி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்றதால வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்காக தான். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். and நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பேப்பர் ஃப்ளவர் வந்துட்டு மேக் பண்ண சொல்லி வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்குமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவே அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன்மா. and இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய silk thread earrings வீடியோ வந்து நான் கண்டினியூவா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ நீங்க வந்துட்டு கண்டினியூவா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டிஃபரண்ட் மோல்ட்ஸ் இருக்குல்ல. சோ நான் ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பேன். சோ அந்த டிஃபரண்ட் மோல்ட்ல இருந்து இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு மோல்ட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சோ இயரிங் பேஸ் வந்துட்டு நிறைய டிஃபரண்ட் மோல்ட்ஸ் இருக்கும். சோ நீங்க வந்து அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க பேஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டு ரிங் ஷேப்ல இருக்க பேஸ் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் silk thread தான் யூஸ் பண்ண போறேன். silk thread வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயரிங்க்கு வந்துட்டு பிங்க் கலர் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் உங்களோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அந்த இயரிங் அந்த உங்களோட ஃபேவரட் கலர்ல வந்துட்டு நான் மேக் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த silk thread வந்து நல்லா லென்த்தியா வந்துட்டு ஒரு 15 to 20 strands, அதாவது 15 to 20 silk threads வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூஸா எடுத்துட்டு அதோட ரெண்டு எண்ட்லயுமே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு எப்படி பண்ணணும்னு நான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியது ப்ரீவியஸ் இயரிங் மேக்கிங் வீடியோஸ் வந்து டீடைல்டாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வேணா அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி லென்த்தியாக எடுத்துட்டு நல்லா திக்காகவும் இருக்கணும். அந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம எடுத்திருக்க அந்த மோல்டு அந்த பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபெவிக்ரில் க்ளூ வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கொஞ்சம் நம்மளோட silk thread அந்த எண்டு இருக்குல்ல அந்த எண்டை வந்து அதில் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இந்த silk thread வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நார்மலாக இருக்க மோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக சுற்றிடலாம். பட் இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் இருக்க மோல்டு வந்துட்டு இந்த பேஸ் வந்துட்டு நம்ம silk threadல சுற்றும் போது அந்த சைஸஸ் வந்துட்டு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். லைக் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இந்த ஷேப்பில். ஸோ இது வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். இல்லாட்டி அந்த silk thread வந்துட்டு ஈஸியாக லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மோல்டில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே சுற்றுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த இயரிங் மோல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சென்டர் பார்ட்டில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஐபின் ஆர் ஹெட்பின் வந்துட்டு அந்த ஹோல்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு கடைசியில் தேவைப்படும். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் இந்த silk thread வந்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த silk thread வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனலாக ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்படி ஸ்டிக் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஃபைனலாகவும் ஸ்டிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த பேஸோட கலர் தெரியாமல் ஃபுல்லாக வந்துட்டு நான் இந்த silk thread வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு பேஸ்லையுமே வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்துட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஹெட்பின் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு silk thread போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஹெட்பின் கூட வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ரெண்டு மோல்டுலையுமே வந்துட்டு அந்த silk thread வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்துட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு. எந்த இடத்துலையுமே அந்த பேஸோட கலர் தெரியவே இல்லை. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இயரிங் ஹூக்ஸ் போடுறதுக்கு பின்னாடி அந்த திருகாணி போடுறதுக்கு வந்துட்டு அந்த கம்பி மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். லைக் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் வந்துட்டு குத்தி வைக்கிறதுக்கு அந்த பின் இருக்கும்ல போட் பின்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க ஹூக்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு சாண்டில் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. நீங்கள் பிங்க் கலர் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு பிங்க் கலர் silk thread யூஸ் பண்ணுறதால பிங்க் வந்துட்டு யூஸ் பண்ணால் எல்லாமே வந்துட்டு ஒரே கலரில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக வந்துட்டு சாண்டில் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாண்டில் கலர் ஸ்டோனில் வந்துட்டு அந்த இயரிங் ஹூக்ஸை வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ஹெட்பின் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த ஹோல்ஸு அதில் அந்த ஹெட்பினை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் இந்த திருகாணி போட வேண்டிய இந்த ஸ்டோனை வந்துட்டு போட்டுடணும். இது வந்து நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணணும் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற எந்த நீடுமே இல்லை. நம்ம வந்துட்டு அந்த ஜஸ்ட் அந்த இயரிங் ஊக்ஸில் அந்த ஸ்டோன் மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் போட்டிட்டாலே போதும். இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இயரிங் மாதிரியே இருக்குது. நம்ம இந்த மாதிரி சிம்பிள் இயரிங்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு மேக் பண்ணி இதோடய கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்துட்டு இதில் இன்னுமே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பரான ஒரு டிசைனான இயரிங் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு பியூர் செயின்ஸ் எடுத்திருக்கேன். இதிலே வந்துட்டு கோல்டன் ஸ்டோன் செயின்ஸ் இருக்குது, ஒயிட் கலர் ஸ்டோன் செயின்ஸ் இருக்குது. பட் நான் வந்துட்டு இந்த இயரிங்க்கு பேர்ல்ஸ் வந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல. ஸோ அந்த இன்னர் சர்க்கிளோட அவுட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பாதி வரைக்கும்
அந்த pearl chain வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த pearl chain வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அளவு வந்துட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்னர் சர்க்கிளில் அந்த அவுட்டர் லைனில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டாதீங்க. வந்துட்டு ஏன் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசன் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக பார்க்கும்போதே தெரியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஒட்டியாச்சு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடுமே நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் ஸ்டோன் வச்சிருக்கோம். அந்த ஸ்டோனுக்கு அடுத்த இடத்துல இருந்து வந்துட்டு இந்த pearl chains வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் கேப் வர மாதிரி கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட அவுட்டர் சர்க்கிள் இருக்குல்ல, அதாவது அந்த ஃபுல் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்போட அவுட்டர் லைனில் வந்துட்டு இன்னொரு pearl chains வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம அந்த இன்னர் சர்க்கிளில் வந்துட்டு அந்த அவுட்லைன் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தோமோ அதே அளவுக்கு தான் வந்துட்டு இந்த ஓவரால் பேஸோட அவுட்லைனுமே வந்துட்டு கொடுக்கணும். ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடாதீங்க. நான் அகைன் சொல்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் அகைன் சென்டரில் கேப் வர மாதிரி விட்டுட்டு பாதி வந்துட்டு கவர் பண்ணால் போதும். ஸோ அதுக்குமே வந்து நான் pearl chains தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னரில் வந்துட்டு pearl chain யூஸ் பண்ணிட்டு அவுட் சைடில் வந்துட்டு நீங்கள் கோல்டன் ஸ்டோன் செயின் இல்லாட்டி வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்துட்டு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த காம்பினேஷனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்துட்டு நான் அவுட்டர்லையுமே வந்துட்டு pearl chains கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்துட்டு அதே pearl chains வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு ஈக்குவல் லென்த்தில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சைடு வந்துட்டு ஒரு pearl chain அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த ஸ்பேசஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்த உடனே ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லையுமே அண்ட் தென் அவுட்டர்லையுமே வந்துட்டு நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2 இயரிங்லையுமே வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுவுமே வந்துட்டு இன்னொரு சூப்பரான இயரிங் மாதிரி தான் இருக்குது. நம்ம இதுவுமே கூட வந்துட்டு இன்னொரு சின்ன இயரிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டன் செயின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கோல்டன் பீட்ஸ் செயின் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பீட்ஸ் செயின் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு 9 பீட்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 12 பீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த 2 இருக்கிறது வந்துட்டு 15 பீட்ஸ். ஸோ 3 மல்டிப்ளைஸில் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு அதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்லாட்டி எந்த ஹைட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹைட்டில் எடுத்துக்கலாம். இப்போது அந்த கோல்டன் பீட் செயினுமே இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் கூட வந்து நம்ம ஸ்டிக் பண்ணோம். ஸோ அந்த எண்டில் மட்டும் இந்த ஒயிட் கலர் பீட் ஸ்டிக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி வந்துட்டு ஸ்டிக் பண்ணேன். பட் வந்துட்டு அது ஸ்டிக் ஆகவே இல்லை. ஃபெவிக்விக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணேன். ஃபெவிக்ரில் வந்துட்டு ரொம்ப டிலே ஆச்சு ஸ்டிக் ஆகிறதுக்கு. அந்த வந்துட்டு சீக்கிரமாக விழுந்துடுற மாதிரியுமே இருந்துச்சு. லைக் இந்த பீட்ஸ் கூட வந்துட்டு ஒட்டும் போது ஃபைனலாக நான் வந்துட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணேன். அது வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக and then சீக்கிரமாக வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுச்சு. அது வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணல, சாரி. பட் நான் வந்துட்டு ஃபெவிபாண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்துட்டு எல்லா மணியுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த கோல்டன் பீட்ஸ் கூட அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு ஸ்டிக் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மணி எல்லாத்தையுமே நம்மளோட இயரிங்கில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணுறதுக்காக தான் சென்டரில் அந்த கேப் விட சொன்னேன். அதனால தான் வந்துட்டு இந்த pearl chains வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்துட்டு சொன்னேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு அந்த கேப்பில் தான் வந்துட்டு இந்த கோல்டன் பீட்ஸ் செயினை வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 9 பீட்ஸ் எடுத்திருந்தால அந்த 9 கோல்டன் பீட்ஸ் எடுத்ததை வந்துட்டு 2 கார்னர்லையுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 12 பீட்ஸ் எடுத்திருந்தால ஸோ அதை வந்துட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு ரைட் சைடு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸோ க்ளூ வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் அடுத்த பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒன்று கூட ஒன்று ஒட்டிட்டு வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த 15 பீட்ஸ் எடுத்திருந்தால அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் 2 சைடுமே வந்துட்டு அந்த சைஸஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்கவே உங்களுக்கே தெரியும் அது வந்துட்டு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னுட்டு. இப்போ அதே மாதிரி இன்னொரு இயரிங்லையுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த பேர் இயரிங்குமே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இதில் நீங்கள் அந்த கோல்டன் பீட்ஸ் ஸ்டிக் பண்ணுறது ஃபுல் பீட்ஸுமே வந்துட்டு அந்த க்ளூவில் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு எண்டில் வந்துட்டு இந்த ஒயிட் பீட்ஸ் இருக்க மாதிரி இன்னொரு எண்டில் அந்த ஒரே ஒரு கோல்டன் பீட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு க்ளூவில் ஸ்டிக் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இது பார்க்க ஹைட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 இயரிங்குமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம புஷ் பட்டன் போட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது பின்னாடி இந்த திருகாணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த சிம்பிளான சில்க் த்ரெட் இயரிங் வந்துட்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு நம்ம பார்ட்டிஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட போட்டுட்டு போனால் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இயரிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த இயரிங் பிடிச்சிருந்தது அந்த இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.